அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன். இப்போது கும்ப லக்னம் கும்ப ராசி அன்பர்களுக்கான 2024ஆம் ஆண்டிற்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். குரு பெயர்ச்சியானது இந்த ஆண்டு குரு பகவான் மேச ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குருவானவர் இந்த கும்ப ராசி லக்னக்காரர்களுக்கு 4ஆம் வீட்டில் அமர்ந்துள்ளார். அப்போது இந்த கும்ப லக்ன ராசிகளுடைய 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த குருவானவர் என்ன செய்வார்னா, தன்னுடைய 3 பார்வைகளை இந்த 4ஆம் வீட்டிலிருந்து செலுத்துவார். அதில் முதல் பார்வையானது இந்த கும்ப லக்ன ராசிக்காரர்களுடைய 8ஆம் வீட்டில் படும் பார்வையாக வீட்டில் அவருடைய பார்வையை செலுத்துவார். முதல் பார்வை. 2வது பார்வையை கும்ப லக்ன ராசிக்காரர்களுடைய 10ஆம் வீட்டின் மீது செலுத்துவார். அடுத்து அவருடைய 3ஆம் பார்வையை இந்த கும்ப லக்ன ராசிக்காரர்களுடைய 12ஆம் வீட்டின் மேலே செலுத்துவார். அப்போது 8, 10, 12 வீடுகள் மீது அவருடைய 3 பார்வைகளை பதிக்கிறார். அப்போது 4ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு இந்த 3 பார்வை செலுத்துவதால் என்னென்ன பலனை தரப்போகிறாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக கும்ப லக்ன ராசிங்கிறது சனி பகவானுடைய வீடு, காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு, முன்னேற்றத்தையும் ஜீவனத்தை தரக்கூடிய கர்மாகாரனுடைய வீடு, 2வது வீடு, அதே நேரத்தில் உயர்வை தரக்கூடிய வீடு தான். அப்போது இந்த லக்ன ராசிக்காரர்களுடைய 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த லக்ன ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில் தங்களுடைய தாயை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். அவர்களுடைய தாயை மீது அன்பு செலுத்தி அவர்களை அன்பு பாராட்டி அவர்களுடைய ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ளுங்கள். அதே போல் உங்களுடைய உடல் நிலையை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அதே போல வேலையின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல சுகமான அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறேன். அதே நேரத்தில் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஒரு அழுத்தம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. அதே போல் பயணங்கள் உங்களுக்கு நல்ல சுகத்தை தரும். பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சுகமாக இருக்கும். மெயினாக என்னென்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு ஒரு ஆப்ரேஷனுக்காக வெயிட் பண்ணக்கூடிய கும்ப லக்ன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நீங்கள் ஆப்ரேஷன் தாராளமாக பண்ணிக்கலாம். பண்ணக்கூடிய அமைப்பு சிலருக்கு ஏற்படும், பண்ண வேண்டிய நிலையும் ஏற்படும். அது சம்மந்தப்பட்ட ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நல்ல முறையில் அந்த ஆப்ரேஷன் நடக்கும். இருந்தாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தோடு அதை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது தான் அது நன்மை பயக்குமா எப்படிங்கிறத, எந்த பெர்சன்டேஜில் இருக்குங்கிறத நம்ம அவங்க ஜனன ஜாதகத்தோடு பார்க்கும்போது தான் தெரியும். அப்போது தாயின் மூலியமாக ஒரு திடீர் அதிர்ஷ்டம் இந்த கும்ப லக்ன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அம்மா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கக்கூடிய, தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு டென்ஷனான மனநிலைங்கிறது இந்த லக்ன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு இருக்கும். அம்மாவிற்காக விரயம் பண்ணக்கூடிய அமைப்பும் உண்டு. விரயம் அப்படின்னா ஒரு ஆன்மீக சுற்றுலாவுக்கு உங்கள் தாயை வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய அமைப்பும் உண்டு. அல்லது வேலை செய்யக்கூடிய இடம் வெளியூராக வெளிநாடாகவோ இருக்கும். அங்கே போய் மறைஞ்சி இருந்து வாழக்கூடிய அன்பர்களுக்கு வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்கள்ல, அதுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீடு அமையும். வெளிநாட்டு வாழ்
வெளிநாட்டில் புதுசாக வேலைக்கு போய் அங்கே ஒரு சொந்த வீடு வாங்கி இருக்கணும்னு நினைக்கிறீங்கள, அவங்களுக்கு இப்போ கிடைக்கும். அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல கவனமாகவும் இருக்கணும். வேலை செய்யக்கூடிய கவனமாக இருக்கணும். அதுலேயும் பர்டிகுலராக பிரயாணங்கள் மூலியமாக வேலை செய்யக்கூடியவர்கள், மார்க்கெட்டிங் வேலைக்காக வாகனங்களில் பல ஊர்களுக்கு தினமும் 100-200 கிலோமீட்டர் சுற்றி வேலை செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கும்ப லக்ன ராசிக்கார நண்பராக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீது அதிக அக்கறையை இந்த குரு பயிற்சியில் செலுத்த வேண்டும். அப்போது எல்லாருக்குமே அப்படியா சார்? அப்படி கிடையாது. உங்கள் ஜனனஜாதத்தை பார்க்கும் பொழுது அதனுடைய ஒத்துப்போகும் நிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி சில ரெமெடிகளையும் மாடிஃபிகேஷனையும் பண்ண முடியும். எல்லாருக்கும் இருக்காது, ஆனால் இருக்கும், சிலருக்கு உண்டு. பொதுவாக ஆரோக்கியத்தின் மீது அக்கறைங்கிறது இந்த கும்ப லக்ன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். இந்த குரு பகவான் உங்களுக்கு உணர்த்த போவது அதை தான். அப்போது திடீர் அதிர்ஷ்டம், வெளியூருக்கு வேலைக்கு போய் வீடு வாங்குற ஒருத்தருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். சிலருக்கு வெளியூரில் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீர்கள்னா போன இடத்துல உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கான பிராப்தம் சிலருக்கு ஏற்படும். நான் சொல்கிறது வேலைக்கு போனவங்களை சொல்லிட்டு இருக்கேன். அப்போது அந்த விஷயத்துலையும் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாகத்தான் இந்த இடத்துல இருக்கீங்க. வண்டிகள்லையும் பைக்கு, 2 வீலராக இருந்தாலும் சரி, 4 வீலராக இருந்தாலும் சரி, கவனமாக செல்லுங்கள். புரியுதுங்களா? அப்போது கணபதியை பிடிச்சிக்கோ. விநாயகப் பெருமான்கிட்ட போய் ஒரு அருகம்புல் மாலையை சாத்தி, அந்த அருகம்புல்லிருந்து கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்களுடைய பர்ஸ்லேயோ உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அடுத்த வாரம் வரைக்கும் அடுத்த அருகம்புல் மாலை சாத்தி அந்த புது அருகம்புல் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிற வரைக்கும் பழைய அருகம்புல்லை வச்சுக்கோங்க. புதுசு வந்த பிறகு பழசு அங்கே கீழே போட்டுட்டு புதுசை பாக்கெட்டில் எப்போதுமே உங்கள் கூடயே இருக்கிற மாதிரி இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு மிக மிக நல்லாயிருக்கும். சரிங்களா? இதை பண்ணுங்க. தாயினுடைய அம்மா எப்பயுமே டென்ஷனாகவே இருப்பாங்க, படபடப்போடு இருக்கக்கூடியவங்களாக இந்த லக்ன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு இருக்கும். தாயின் மூலமாக ஒரு திடீர் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். தாயோடு சேர்ந்து வேலைக்காக வெளிநாடு சென்று வாழணும்னு நினச்சிக்கிட்டு தாயையும் வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு மறைமுகமாக பூர்வீகத்தை விட்டு மறைந்து வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அது கைகூடும். வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும், தாயை அம்மா போய் சேர்த்து கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அம்மா அப்பா இன்னும் கூட்டு போயிருக்க மாட்டீங்க. அப்படி கூட்டு போய் வச்சுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தடவை அது கைகூடும். ஏதோ ஒரு காரணத்தால் தள்ளி போய்ட்டுருக்கோம், அவங்களுக்கு பாஸ்போர்ட் விசா ரெடி பண்ணுறதுல அது இப்போ கை கொடுத்துரும். இந்த லக்ன ராசிக்காரர்களுக்கு கை கொடுத்து அம்மாவுக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த விசா பாஸ்போர்ட்டெல்லாம் டக்குன்னு வேலை நடந்து உங்கள் கைக்கு வந்துடும். அவங்களையும் பூர்வீகத்தை விட்டு விலகி வெளிநாட்டுக்கு போய் பூர்வீகத்தை விட்டு மறைந்து அங்கே போய் உங்களோட பூர்வீகத்திலிருந்து உங்களுடைய தாய்நாட்டை விட்டு நீங்கள் தனித்து அங்கே போய் உங்களுடைய தாயோடு சேர்ந்து வாழ நினைச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான காலம் கைகூடும். அப்போது லக்ன ராசிக்காரர்கள் மிக கவனமாக இருப்பது ஆரோக்கியத்தின் மீதும் பயணத்தின் மீதும் தான் கவனம் ரொம்ப தேவை. எப்பயுமே நான் சொன்ன அருகம்புல் வச்சுக்கோங்க, ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க, உணவில் அதிக அக்கறை கொள்ளுங்கள். தீய பழக்க வழக்கங்கள் இருப்பவர்கள், புகைப்பவர்கள், ட்ரிங்க்ஸ், ஸ்மோக்கிங் பண்ணக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். சரிங்களா?
ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலம் மிக குறைவாகத்தான் உள்ளது. ஸோ ஆரோக்கியத்திற்காக அதை விட முடிந்தவர்கள் விட்டு விடுங்கள், குறைத்து கொள்ளுங்கள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த குரு பயிற்சி நன்மை பயக்கும். உங்களுக்கு நேரடியாக வந்தீங்கன்னா உங்கள் ஜனஜாதகத்துக்கு உண்டான குரு பலனை சேர்த்து அதற்கான ரெமெடிகளையும் வச்சு இன்னும் உங்களுக்கு அதை நல்ல வழியில் ஆக்டிவேட் பண்ண முடியும். அனைவரும் வாழ்க வளமுடன், சுகமே சொல்க. நன்றி.